ஹேஸ் பாக்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக்கு எந்த அளவுக்கு சீஸ் ஆகிருக்கு பாருங்க. பிஸ்டன்லாம் ரொம்ப ஜாம் ஆகி ட்ரையாக சீஸ் ஆகிருக்கு. ரெண்டாவது ஹெட்டு, இந்த கேம் ஷாஃப்ட்டை பாருங்கள், சுத்தமாக ஆயில் ஏறலை. இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த ஆயில் ஸ்ட்ரைனர் சொல்லலாம், ஃபில்டரு. பட் இதுவே நல்லா க்ளீனாக இருக்குது. அப்போ என்ன தான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 15 ரூபா, ஓகேங்களா, அந்த ஒரு விஷயம். இதே தான் லோட்டர் ஆயில் சீலு, வெறும் 15 ரூபா மட்டும்தான் இந்த சீலு. இதை தனியாக கழட்டிக்கலாம். இதை மாற்றிருந்தா இந்த அளவுக்கு சீஸ் ஆக வேண்டிய நிலைமை இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, எவ்ரி 10,000 கிலோமீட்டர்ஸ், அது எல்லா 10,000 கிலோமீட்டருக்கும் ஒன்ஸ் இந்த மொத்த ஆயில் சீல் கிட்டேயுமே மாற்றிடுங்க, சரிங்களா. மெக்கானிக் கிட்ட ஒரு 200 எக்ஸ்ட்ரா கூட கொடுத்துருங்க. அந்த ஆயில் சீல் கிட்ட மாற்றிக்கிட்டீங்க, இல்லை இந்த ஸ்ட்ரைனரை, இந்த ஃபில்டர், இதை ஒன்று மாற்றிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சம் உங்கள் இன்ஜினோட லைஃபை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். வெறும் 200 எக்ஸ்ட்ரா கொடுத்து நீங்கள் சொல்லுங்கள் மெக்கானிக்கிட்ட, நான் இது கொஞ்சம் மாற்றி கொடுத்துருங்கண்ணா கையோட அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அவங்களுக்கே தெரியும், கிளச்சு கட்டுறப்போ மாற்றிக்கலாம். இப்போ இவருக்கு ஒரு 8,000 to 9,000 கிட்ட செலவு இருக்குது. சரி, ஓகே, ஸ்டேடியம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். பாய்.